சைவரசம் 7-9 தான் அவருடைய அரசியல் உறுதிப்பாடு. அந்த பட்டியல்ல பார்க்கும்போது 155வது இடத்துல இருக்கிற 193 நாடுகளுடைய பட்டியல்ல இலங்கை அரசியல் உறுதிப்பாட்டுல 155வதாக இருக்கிறது. தேசிய பிரச்சனை தீர்வதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அந்த உண்மையை மறைப்பதற்காக மீண்டும் ஒரு மாயமான் நோர்வேலிருந்து வந்து சொல்லுது, இங்கெல்லாம் நல்லா தான் இருக்க வேண்டும். நீங்கள் ஆக்கிரமிப்பு வேணுமா அமைதி வேணுமா என்பதை பற்றி முடிவு செய்ய வேண்டிய காலம் வந்து விட்டது என்றும், மற்ற இவர்கள் இந்த தொலைதூர படைக்கிழங்கள் பிரான்ஸ் படையனுப்புற கதையெல்லாம் பதிலடியாக குறுகிய தூர ஏவுகணைகள் அணுக்குண்டுகளை பாவிக்கின்ற பயிற்சியில் வந்து உக்ரைனிய ரஷ்ய படைகள் ஈடுபட்டுள்ளனர். இரண்டும் இணைந்து உக்ரைனிலும் தாய்வானிலும் சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து போர் புரிந்தால் அது வந்து உலகத்துல ஒரு பெரிய பாதிப்பை உலக பொருளாதாரத்துக்கு ஏற்படுது. பல்வேறுபட்ட நாடுகளுடன் பல்வேறு வகையான உறவுகளை வைத்திருப்பதைத்தான் மல்டி அலைன்மெண்ட் டிப்ளோமசி என்று சொல்வார்கள். பன்முகப்பட்ட அல்லது பல அணிகளை கொண்ட அரசுறவியல். இப்ப இலங்கை கூட நமக்கு தெரியும், இப்ப எல்லா நாடுகளையும் தங்களுக்கு வேண்டும் என்ற மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் தொழிற்கட்சி மீது சினம் கொண்டு லிபரல் கட்சிக்கு வாக்களித்து விட்டார்கள். இது அமெரிக்காவில் நடந்தால் என்ன நடக்கும்? இஸ்லாமியர்களை அமெரிக்காவுள்ள இஸ்லாமியர்களை சமாளிக்க வேண்டிய நிலையில அமெரிக்காவுடைய அதிபர் குடியரசுத் தலைவர் ஜோ பைடன் இருக்கின்றார். கௌரி டூர்ஸ் மே ஆஃப்டர்ம் விடுமுறையில் 25 தொடக்கம் 28 வரை 4 நாட்கள் லூட்ஸ் மாதா, டிஸ்னிலாண்ட், ஈஃபில் டவர் சென்று வர ஓர் அரிய சந்தர்ப்பம். உணவு, தங்குமிட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு 420 பவுண்ட்ஸ் மட்டுமே. தொடர்புகளுக்கு 0208308611 gauri-tours.com. அனைத்து உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறும் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் எங்களோடு வேல்தரமாக இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகின்றது. இன்றும் கூட எங்களோடு ஆய்வாளர் வேல்தரமாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் வேல்தரமா அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் நேயர்களே. முதலில் நாங்கள் இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி 1.5 ஆண்டுகளாக அந்த மக்கள் பெரும் நெருக்குவாரத்துக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தது. அதனால் அந்த அரசியல் நிலைமைகள் மிகவும் மோசமாக, அதாவது பதவிக்காக தங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த மக்கள் பெரும் நெருக்குவாரத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். இலங்கை அரசியலில் உறுதிப்பாடு இல்லாத காரணத்தினால் எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? இந்த ஒரு நாடும் முன்னேறி செல்வதற்கு, பொருளாதாரத்தில் சரி, சமூக நிலைமைகள் சரி, முன்னேறி செல்வதற்கு அங்கு அரசியல் உறுதிப்பாடு மிகவும் அவசியமான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில நமக்கு எல்லோருக்கும் தெரியும், ஆசியாவிலே ஒரு முன்னணி பொருளாதார நாடாக இருந்தது. இப்போதும் கூட இந்தியாவிலும் பார்க்க, பாகிஸ்தானிலும் பார்க்க, பங்களாதேஷிலும் பார்க்க இலங்கையினுடைய தனிநபர் வருமானம் அதிகமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னம் தனிநபர் வருமானம் 3,900 இருந்தது. டாலர்களாக இருந்த தனிநபர் வருமானம் தற்போது 3,300 குறைந்து விட்டது. இப்ப இலங்கை மக்களை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து ஒரு தேய்மானத்தில் தான் இருக்கின்றது. இப்போ இலங்கையுடைய பொருளாதாரத்தை பார்ப்போம் என்று சொன்னால், இப்ப நாங்கள் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை பார்க்கும் போது அந்த நாட்டினுடைய பங்கு சந்தையை பார்ப்போம், அவர்களுடைய கொள்வனவாளர் சுட்டி எண்ணை பார்ப்போம். இப்படிப்பட்டவற்றை பார்க்கும்போது அங்கு ஒன்றும் பெரிதாக பாதகம் இல்லை என்ற மாதிரிதான் தோற்றப்பாடாக இருக்கின்றது. ஆனால் உள்ளுக்குள் ஒரு பிரச்சனை, இலங்கை பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை உண்டு, இருந்து கொண்டுதான் இருக்கிறது.
முதலாவது அவர்களுடைய ஏற்றுமதி அதிகமாகவும் ஏற்றுமதி குறைவாகவும் இறக்குமதி அதிகமாகவும் இருக்கிறது. அங்கு ஒரு பற்றாக்குறை. மற்றது அரசனுடைய வரவு செலவு பற்றாக்குறையும் சமாளிக்க முடியாதான் இருக்கின்றது. மற்றது வெளிநாட்டு செலவாணி கையிருப்பு. வெளிநாட்டு செலவாணி கையிருப்பு தற்போது $5 பில்லியன் இருப்பதாக சொல்கின்றார்கள். இப்ப அந்த அறகலைய போராட்டத்தின் 2022ஆம் ஆண்டின் போது ஒரு சில ஆயுதங்கள் தான் கையில் இருந்ததாகும். அப்போது ரணில் விக்ரமசிங்கே தலைமை அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்கோட சொல்லியிருந்தார், இலங்கை தொடர்பாக தன்னிட கூட காசு இருக்கன்னு சொல்லிட்டுள்ளார்கள். அந்த அளவு மோசமா இருந்தது. இப்ப 5 பில்லியன் இருக்கு என்று சொல்கின்றார்கள். இப்ப அது சொல்வதானால் அந்த சும்மா இருந்த அம்மனுக்கு காப்போன் தாலிக்குடி என்ற மாதிரி தான். ஒரு 5 பில்லியன் என்பது போதுமானது இல்லை. 8 பில்லியனுக்கு மிக தேவைப்படும் என்று நினைக்கின்றேன். அதாவது அவர்களுடைய நாளாந்த செலவுகளை இறக்குமதிகளுக்கு கொடுப்பதற்கு. மற்றது கடனை பொறுத்தவரையில அது தனியாக இருக்கிறது. இப்ப கடனும் இலங்கையுடைய கடன் இன்னும் ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. தனியார் கடன் வழங்குனர்களோட இந்த மாதிரி சரியான மீள்கட்டமைப்பு செய்யவில்லை என்பதை நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய நிகழ்ச்சிகள்ல பார்த்திருக்கின்றோம். அப்ப அரசியல் உறுதிப்பாடு பொருளாதார வளர்ச்சிக்கு அவசியம் என்ற தற்போதைய அரசியல் நிலைமையை பார்க்கும் போது தேர்தலை நோக்கி இலங்கை நகர்ந்து கொண்டிருக்கையில அரசியல் உறுதிப்பாடு மோசமாகிக் கொண்டே போகின்றது. அப்ப இதற்கு முந்தைய காலங்கள்ல தேர்தல் வந்தா இந்த கட்சியா அல்லது அந்த கட்சியா, இவரா அல்லது அவரா, ரெண்டில் ஒன்றுதான் தெரிவாக இருக்கும். இந்த முறை எது தெரிவென்று தெரியாத ஒன்று எல்லாமே இருக்கிறது. யார் என்ற கேள்விதான் ஒழிய எவர் என்ற கேள்வி அங்கு இல்லை. இருவரில் எவர் என்ற கேள்வி இல்லை. யார் என்று கேட்பதற்கு முன்னதாக அங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் தங்களுடைய அந்த பட்டியலில் சேர்க்கிறார்கள் என்பது தெரிகின்றது. ஆனால் நீங்கள் இப்போ இந்த பொருளாதார நிலைமை தொடர்பாக கூறும் பொழுது ரணில் விக்ரமசிங்கே அவருடைய கருத்தை பார்க்கும் பொழுது தான் அந்த நாட்டை மீட்டு விட்டார் என்று கூறுகிறாரே, அது அப்படி என்றால் அது தவறாக இருக்கிறதா? அது காப்போன் தாளிக்காக கதைதான். ஒன்றுமே இல்லை இருந்ததுக்கு இது கொண்ட கொடுத்திருக்கிறார் இந்த மாதிரி. ஆனால் அங்க இந்த வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக சொல்ல முடியாது. 60 விழுக்காடு விலைவாசி அதிகரிப்பு இருந்த போது தற்போது 6 விழுக்காடு விலைவாசி அதிகரிப்பு இருக்கிறது. விலைவாசி குறையவில்லை. முன்பு இருந்த மோசமான நிலைமை தான் தற்போது இருக்கின்றது. இப்ப இலங்கை பொருளாதாரத்துக்கு இப்போது 2 தான் முட்டு கொடுக்கின்றது. ஒன்று வெளிநாடுகள்ல பணிபுரிகின்ற இலங்கையர், மற்றது வெளிநாட்டு வாழுகின்ற இலங்கையர், தமிழர்கள் என்று சொல்லுவோமே. அப்ப இவர்கள் தான் வெளிநாட்டு செலவாணியை கொண்டு வரக்கூடியதா இருக்கின்றார்கள். இப்ப அவர்களுடைய வளம் மரபு வழி 3T என்று சொல்வார்கள். இப்ப இலங்கை பொருளாதாரத்தை சாயா எக்கனமி என்று கூட சொல்லலாம். 3T. ஒன்று டெக்ஸ்டைல், டீ, மற்றது டூரிசம். இப்ப இவையெல்லாம் ஒரு போதிய அளவு வருமானத்தை தற்போது கொண்டு வரவில்லை என்றுதான் தெரிகின்றது. மற்ற இது ஒரு உறுதியான ஒரு வெளிநாட்டு வரவென்று சொல்ல முடியாது. இப்ப சில நாடுகள் தங்களுடைய ஏதோ ஒரு பொருளை ஏற்றுமதி செய்வதன் மூலம் தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொண்டு இருக்கு. இப்ப தாய்வான் எடுத்தோம்னு சொன்னா செமிகண்டக்டர்ஸை காணும் அவர்களுடைய வெளிநாட்டு செலவாணியை கொண்டு வருவதற்கும் மற்ற பல நாடுகள் எரிபொருள் உற்பத்தி. இப்ப இலங்கையை பொறுத்தவரையிலும் அவை அந்த எரிபொருள் உற்பத்தி ஏற்றுமதி மற்றது செமிகண்டக்டர்ஸ் எல்லாம் ஒரு உறுதியான உலகத்துல அவசியம் தேவைப்படுகின்ற ஒன்றா இருக்கிறது. உல்லாச பயணம், மற்றது டெக்ஸ்டைல், மற்றது டூரிசம், இதெல்லாம் வேறு நாடுகளை மாற்றிக்கொள்ளலாம். மற்றது இலங்கை மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடுகள் அவர்களே இலங்கையிலே ஒரு கலவரத்தை தூண்டிவிட்டு அவர்களே சொல்லுவார்கள் இலங்கை உல்லாச பயணம் செய்வதற்கு ஆபத்தான நாடு என்று அறிவித்தவுடன் இலங்கையின் உல்லாச பயணிகளுடைய வருகை வீழ்ச்சி அடையும். பொருளாதாரத்தில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை என்று நீங்கள் கூறுகிறார். ரணில் விக்ரமசிங்கே கூறுகின்றார், வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் உல்லாச பயணிகளுடைய தொகை அதிகரித்திருக்கின்றது. அது ஒன்று மட்டுமே தான் இப்பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஒரு, நீங்கள் கூறியது போல் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பணமும் உல்லாசத்துறை அதனூடாக வருகின்ற பணம். அப்படின்றால் பொருளாதார வளர்ச்சி துப்புரவாக இல்லையா என்று கூறுகிறீர்கள்? அண்மையில இலங்கையினுடைய ஒரு விமான நிலையத்தில் தான் நடந்த ஒரு கலைபரம் ஒருவர் இதை புலரப்படுகிறார். பார்த்தா வெளிநாட்டு உல்லாச பயணிகள் ஒருவருமே காணவில்லை. எல்லோரும் உள்ளூர் பயணிகளா, உள்நாட்டவர்கள் தான் வெளிநாட்டிலிருந்து தங்குபவர்கள் போலத்தான் காணப்படுகின்றார்கள். பொதுவாக சொல்ல போனால்
வெளிநாடுகள் வாழ்கின்ற தமிழர்கள் பெருமளவில் இங்கு போகிறார்கள். அவர்கள் தங்களுடைய அன்றாட கடமைகளை செய்வதற்கு, இந்த குடும்ப கடமைகளை செய்வதற்கு பெரும்பாலானவர்கள் வெளிநாடுகளும் தான் போகிறார்கள். இப்ப ஒரு நல்லுள்ள திருவிழான்னு தான் 40,000 பேர் போவார்கள். அதையெல்லாம் உல்லாச பயணத்துடைய கணக்குல வைக்க முடியாது. அவர்கள் சில சில வெளிநாட்டு நாணயங்களை கொண்டு செல்வார்கள் தான். ஆனா அது அந்த உல்லாச பயணத்துறை அங்கு உள்ள அந்த இண்டஸ்ட்ரிக்கு, டூரிசம் இண்டஸ்ட்ரிக்கு பெருமளவு போகாது. எல்லாருமே தங்களுடைய சொந்தக்காரர் வீட்டுல இப்படித்தான் தங்குவார்கள். உல்லாச விடுதிகளை தங்க மாட்டார்கள். அப்ப இலங்கையினுடைய அரசியல் உறுதிப்பாடு அதை ஒன்றுக்கு ஒன்று பார்க்கும்போது 0.7 தான் அவருடைய அரசியல் உறுதிப்பாடு. அந்த பட்டியல்ல பார்க்கும்போது 155வது இடத்துல இருக்கிற 193 நாடுகளுடைய பட்டியல்ல இலங்கை அரசியல் உறுதிப்பாட்டுல 185வது இருக்கிறது. இப்ப அரசியல் உறுதிப்பாடு இல்லாத நிலையில் வெளிநாட்டு முதலீடுகள் வராது. அது ஒன்று கோணம். ஒன்று மற்றது, இலங்கையுடைய நாணயம் இனி வளர்ச்சி அடையும் என்று தெரிந்தால்தான் இலங்கைக்கும் வெளிநாட்டு முதலீடுகள் வரும். அதற்குரிய சமிக்கைகளையும் காணப்படவில்லை. உள்நாட்டு முதலாளிகள் கூட தங்களுடைய முதலீடுகளை அல்லது வியாபாரங்களை பெருக்கினால் இலங்கையுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். அவர்கள் கூட இந்த தேர்தலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு யார் வருவார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றார். அண்மையில ஒரு கொழும்பு பல்கலைக்கழக பேராசிரியர் சொல்லியிருந்தார், கொழும்பு வர்த்தகர்கள், முதலீட்டாளர்கள், உள்நாட்டு முதலீட்டாளர் ரணில் வருவதைத்தான் விரும்புகிறார்கள் என்று. அதில் உண்மை இருக்கலாம். அவர் களத்தில் இருந்து சொல்றோடியால் உண்மை இருக்கலாம். ஆனால் அந்த ரணில் விக்ரமசிங்க வருவதற்கான வாய்ப்பு குறைவு உண்டு. மற்றது வந்தாலும் அவர் ஒரு அந்த பேக்கரி டீலிங் மாதிரி 2015ஆம் ஆண்டு செய்தது போல ஒரு குழப்பமான ஒரு கூட்டணி அமைத்துத்தான் அவர் ஆட்சியை அமைக்க முடியும். அப்ப அதற்கு அது எப்படி 2015ஆம் ஆண்டுக்கு 20ஆம் ஆண்டுக்கு இலங்கை ஒரு குழம்பிய நிலையில் இருந்ததோ, அதாவது ராஜபக்சேக்களுடைய கொடுங்கோல் ஆட்சியில கூட இல்லாத உறுதிப்பாடின்மை இவர்களுடைய ஆட்சியில் இருந்தது. அவர்களால் எந்த ஒரு திட்டத்தையும் முன்னெடுக்க முடியவில்லை. ஒருவருக்கு ஒருவர் முட்டுக்கட்டை போட்டுவராகத்தான் ரணிலும் மைத்ரிபால சிறிசேனாவும் இருந்தார்கள். அதே போல ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது ஒரு கூடாத கூட்டணியை வைத்துக் கொண்டுதான் இனி யாராவது ஆட்சிக்கு வரலாம் இந்த 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 அடுத்த வரும் தேர்தலில். அது மட்டுமல்ல, இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒருவர் வெற்றி பெற்று விட்டார். அதாவது முதலீட்டாளர்களுக்கு வந்தது, வெளிநாடுகளுக்கு, மேற்கு நாடுகளுக்கு வந்தது என்று சொல்லப்படுகின்ற ரணில் வெற்றி பெற்றாலும் நாடாளுமன்றத்தில் அவருக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்க மாட்டாது. நாடாளுமன்றம் ஒரு தொங்கு நாடாளுமன்றமாக தான் இருக்கும். அப்ப அந்த நாடாளுமன்றத்துக்கும் இப்ப சட்ட வாக்க பிரிவுக்கும் நிறைவேற்று அதிகார பிரிவுக்கும் இடையில ஏற்படுகின்ற முருகல் எந்த ஒன்றையும் நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கும். அமைச்சர்களை தெரிவு செய்வது, இப்ப முதலீட்டாளர்கள் போய் அமைச்சர்களிடம் தான் அவர்கள் தங்களுடைய முதலீட்டுக்கான அனுமதிகளை பெறுவார்கள், லைசன்ஸ்களை பெற போகும்போது அந்த அரசியல் உறுதிப்பாடுதான் அமைச்சர்கள் அடிக்கடி மாற்றப்படலாம். இப்போ ஒரு அமைச்சருக்கு கொடுத்தா அப்புறம் அடுத்த அமைச்சர் வந்தா அப்புறம் அவருக்கும் கொடுக்க வேண்டி வரும். அப்படிப்பட்ட அதைத்தான் அரசியல் உறுதிப்பாடின்மை என்று சொல்லுவார்கள். நிச்சயம் ஒரு உறுதியான தேர்தலில் யார் வென்றாலும் உறுதியான அரசு இவர்களால் அமைக்க முடியாது. அதனால்தான் பொருளாதாரம் தொடர்பாகவும் மற்றது தேசிய பிரச்சனை தீர்வதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அந்த உண்மையை மறைப்பதற்காக மீண்டும் ஒரு மாயமான் நோர்வேலிருந்து சொல்லுது. இங்கெல்லாம் நல்லா தான் இருக்க வேண்டும். பூசி மொழுவதற்குத்தான் இவர்கள் பார்க்கிறார்கள். ஒன்று நீங்கள் கூறியது போல் இந்த அரசியல் உறுதிப்பாடு என்று சொல்லும் பொழுது அங்கே ஊழலும் பதவி ஆசையும் எப்பொழுது போய் அந்த மக்களுக்காக, அந்த மண்ணுக்காக, அந்த நாட்டுக்காக அவர்கள் நாங்கள் பணிபுரிய வேண்டும் என்று சிந்திக்கிறார்களோ அப்பொழுதுதான் அந்த நாடு ஒரு உறுதிப்பாட்டை அடையும் என்று நாங்கள் கூறலாம். அதற்கு அங்கே வாய்ப்பில்லை என்றுதான் கூறலாம். ஏனென்றால் 72 ஆண்டுகளாக நாங்கள் பார்த்து விட்டோம் இல்லையா? சரி, நன்றி. இலங்கை தீவின் அரசியல் உறுதிப்பாடு தொடர்பான விடயங்களை தந்ததற்காக நன்றி. இனி நாங்கள் யுக்ரைன் ரஷ்யா இந்த போரினால் உலகம் பொருளாதார நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற என்று நாங்கள் பேசியிருக்கின்றோம். சமீபத்தில் அமெரிக்காவின் ராஜாங்க அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள்
சீனாவுக்கு சென்றிருந்தார். அங்கே சென்று ஜி ஜின்பிங் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னராக பிளிங்கன் அவர்கள் கூறியிருந்தார், சீனா நடக்கின்ற போருக்கு எண்ணெய் வார்க்கின்றது என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த உக்ரைன் போரில் சீனா தனது நிலைப்பாட்டை மாற்றி முழு ஆதரவையும் ரஷ்யாவுக்கு வழங்குமா? அப்படி வழங்கினால் இந்த போர் எவ்வாறு நகரப்போகின்றது? உக்ரைன் போர் நிலவரத்தை பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு உக்ரைனுக்கு ஆளணி தட்டுப்பாடு, உக்ரைனுக்கு படைக்கல தட்டுப்பாடு, குறிப்பாக அந்த எறிகணைகளுடைய தட்டுப்பாடு இருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட நிலையில ஜெர்மனி நிறுவனம் ஒன்று சொல்லியிருக்கு, தங்களால 7 லட்சம் எறிகணைகளை உக்ரைனுக்கு இந்த ஆண்டு உற்பத்தி செய்து வழங்க முடியும் என்று சொல்லியிருக்கின்றது. பிரித்தானியா சொல்லிவிட்டது, நாங்கள் தொலைதூர தாக்குதல் படைக்கலங்களை உக்ரைனுக்கு வழங்குவோம், அதை உக்ரைனியர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாவிக்கலாம், ரஷ்யாவுடைய எந்த பகுதியிலும் அந்த படைக்கலங்களால தாக்குதல் செய்யலாம். இதுவரை காலம் நேட்டோ நாடுகள் தாங்கள் வழங்குகின்ற தொலைதூர படைக்கலன்களை உக்ரைனில் நிலை கொண்டுள்ள ரஷ்ய படைகள் மீது, அதாவது ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள பகுதிகளில் மட்டும்தான் பாவிக்க முடியும். ரஷ்யாவுடைய எல்லையை தாண்டி சென்று பாவிக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் தான் கொடுத்திருந்தார்கள். இப்ப சில ஏவுகணைகள்ல கூட அவர்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி புரோகிராமிங்கும் செய்து வைத்திருந்தார்கள், அங்கால சென்று தாக்க முடியாமதான். தற்போது பிரித்தானியா முதல் தடவையாக அதை உடைத்திருவிட்டது. இனி அமெரிக்காவும் ரகசியமாக அந்த உத்தரவை ஏற்கனவே வழங்கிவிட்டது. அதற்குரிய படைக்கலங்களை வழங்கி கொண்டு இருக்கின்றது. அது ஒரு மற்றது பிரான்ஸ் இன்னும் ஒரு படி மேலே போய் நாங்கள் படையினரை உக்ரைனுக்கு அனுப்புவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் எண்ணெய் ஊற்றுவதுதான். சீனா மட்டும்தான் இதுக்குள்ள எண்ணெய் ஊற்றுவது மட்டுமில்லை. இப்படிப்பட்ட நிலையில அது மட்டுமில்லை, உக்ரைன் தன்னுடைய படைக்கலங்களுடைய வலிமையும் பெருக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. ரஷ்யாவுடைய படை வலிமை, நாங்கள் இந்த முக்கியமான தகவல் சொன்னா, போர் ஆரம்பித்த போது இருந்ததிலும் பார்க்க ரஷ்யாவுடைய படையினரின் எண்ணிக்கை 15 விழுக்காடு அதிகமாக இருக்கிறது. இவர்கள் சொல்ல ரஷ்யாவில் ஆளணி தட்டுப்பாடு இல்லை, அவர்களால மேலதிக படைகளை முன்னிறுத்த முடியும். இன்று விளாடிமிர் புட்டின் பதவி ஏற்கும் போது ஒரு மேற்குலகத்துக்கு ஒரு வசனத்தை சொல்லியிருந்தார், நீங்கள் ஆக்கிரமிப்பு வேணுமா அமைதி வேணுமா என்பதை பற்றி முடிவு செய்ய வேண்டிய காலம் வந்து விட்டது என்றும், மற்ற இவர்கள் இந்த தொலைதூர படைக்கலங்கள் பிரான்ஸ் படையனுப்புற கதையெல்லாம் பதிலடியாக குறுகிய தூர ஏவுகணைகள் அணுக்குண்டுகளை பாவிக்கின்ற பயிற்சியில் ரஷ்ய படைகள் ஈடுபட்டுள்ளார். இப்ப இது எல்லாவற்றையும் வைத்தும் பார்க்கும் போது போர் தீவிரமடைய போகிறது. போர் தீவிரமடையும் போது அதிக படைக்கலங்கள் தேவைப்படும். இப்ப ரஷ்யா சீனாவை வலியுறுத்துகின்றது, இந்த போர்ல போதிய அளவு படைக்கலங்களை சீனா வழங்க வேண்டும் என்றும், எறிகணைகள் ஏவுகணைகள் ஆளில்லா போர் விமானங்கள் எல்லாவற்றையும் வழங்க வேண்டும் என்றும், அதாவது ரஷ்யாவிடம் அந்த துல்லிய தாக்குதல் ஏவுகணை கட்டுப்பாடுகள் சொல்லப்படுறது, அவற்றையெல்லாம் சீனாவிடமிருந்து வாங்க வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாகவும், அதற்கு பதிலாக தாய்வானை கைப்பற்றுகின்ற சீனாவுடைய போரில் சீனா 2027ஆம் ஆண்டு செய்ய திட்டமிட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதில் ரஷ்யாவும் இணைந்து சீனாவுடன் இணைந்து தாய்வானை தாக்கும் என்ற உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதாக, 2 நாடுகளுக்கும் இடையிலும் ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதாக சொல்லப்படுகின்றது. அது நடந்தால், அதாவது இரண்டும் இணைந்து உக்ரைனிலும் தாய்வானிலும் சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து போர் புரிந்தால் அது உலகத்துல ஒரு பெரிய பாதிப்பை உலக பொருளாதாரத்துக்கு ஏற்படுது. இப்ப அண்மை காலங்களாக தங்கத்தின் விலை ஏறிக்கொண்டே இருக்கின்றது. அது என்ன காரணம் என்றால், சீனா பெருமளவு தங்கத்தை வாங்கி கையிருப்புல குடிக்கின்றது. சீனா அரசு மட்டுமல்ல, சீன மக்களும் கூட, ஆண்கள் பெண்கள் கூட தங்களுடைய நகைகளை தங்க நகைகளை வாங்கி குவிக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் ஒரு போரை நோக்கி சீனா நகர்கின்றது என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகின்றது. இப்ப இப்போதுள்ள பொருளாதார சூழல்ல சீனா ஒரு போரை தொடங்கினால் அது உலகத்துல எல்லோருக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும். பொருளாதார ரீதியிலும் விலைவாசி அடிப்படையிலும் பாதிப்பு எடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அண்மையில இன்னும் ஒரு மேற்கத்திய ஆய்வாளர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார்.
ரைசிங் சைனாவிலும் பார்க்க டிக்ளைனிங் சைனா வந்து ஆபத்தானது. இவ்வளவு காலம் வளர்ந்து கொண்டிருந்த பொருளாதார ரீதியாக வளர்ந்து கொண்டிருந்த சீனா அதை அமைதியான வளர்ச்சி, பீஸ்ஃபுல் ரைஸ் என்று தான் சொல்லியிருந்தது. இனி பொருளாதாரம் தேயும் போது, சீனாவுடைய பொருளாதார பாதிப்பு வரும்போது சீன பொது உடைமை கட்சி வேறு வழியில் அவர்கள் தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக, தேச வரியை ஊட்டுவதற்காக இங்கு அவர்களுக்கு ஒரு போர் முனையை திறப்பார்களா என்ற ஒரு கேள்வி அவர்களிடம் இருக்கின்றது. அதாவது வளர்ந்த சீனாவிலும் பார்க்க தேய்கின்ற சீனா தான் உலக ஆபத்தானது, உலக மேற்கு ஆபத்தானது. அந்த மாதிரியான நிலையில இந்த இரண்டு எல்லா வல்லரசுகளையும் முன்னைந்து ஒரு போர் புரிந்தால் அது மிகவும் ஆபத்தானதாகவும் வேண்டத்தகாத ஒன்றாகத்தான் இருக்கும். சீனாவை பொறுத்தமட்டில் இதுவரையில் போருக்கு செல்வதை, எந்த ஒரு நாட்டோடு போருக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்வதும் அது தொடர்பாக தங்களுடைய நிலைப்பாட்டில் வெளிப்படையாக கூறிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முழு வேலை திட்டங்களும் பொருளாதாரத்தை நோக்கி தான் இருந்தது. போரை வந்து கொள்ளை அடிச்சு சொன்னால் சீனா வந்து கொள்ளை அடிச்சதுல பிக் பாக்கெட் அடிக்கும். இந்தியால நிலத்தை ஒரு பக்கத்தால் அபகரிக்கும், அங்கால தென்சீன கடல்ல ஒரு பக்கத்தால தீவுகளை கட்டி ஒரு பக்கத்தால் அபகரிக்கும். அப்பெல்லாம் வந்து ஒரு பிக் பாக்கெட்டிங் மாதிரி தான் சீனாவுடைய கொள்கை. ஆனால் அவர்கள் விரும்புவார்களா இந்த ஒரு போரை நடத்துவதற்கு விரும்புவார்களா? இதே நேரத்தில் இப்ப நீங்கள் கூறியது போல் ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்தமாக இருந்தால் அது கூட ஒரு பெரிய ஒரு அழிவைத்தானே ஏற்படுத்த போன்றது. இதற்கு இவர்கள் தயாரா? அணு ஆயுத பயன்படுத்துவதை சீனா விரும்பவில்லை சொல்ல தெரிகின்றது. 2022 கீவ் நகரத்தை விளிம்பில் வரை சென்று ரஷ்ய படைகள் பின்வாங்கும் போது புட்டின் வந்து அணுக்குண்டு பாய்கிற எண்ணத்துடன் தான் படைகளை பின்னோக்கி நகர்த்தினார். இது தெரிந்தவுடன் மேற்கு நாடுகள் சீனாவுடன் தொடர்பு கொண்டு, இந்தியாவுடன் தொடர்பு கொண்டு புட்டினை வலியுறுத்தும்படி இந்த அணு போர் வேண்டாம் என்று சொல்லப்ப சீனாவுடைய சொல்ல கேட்டுத்தான் புட்டின் அணுகுண்டை பாவிக்கவில்லை என்று சொல்லப்படும். சீனா வந்து ஒரு அணு போரை விரும்பும் என்று நான் நினைக்கவில்லை. அவர்கள் பக்கத்து நாட்டிலே பார்த்தவர்கள் அணு அழிவை. மற்றது அவர்களுடைய அந்த கன்ஃபியூசியஸ் தத்துவம் போன்றவை எல்லாம் ஒரு அணு போரை விரும்புகின்ற ஒரு மக்களாக சீனர்கள் இருக்க மாட்டார்கள். நிச்சயமாக உலகம் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றது. அதாவது ஒரு பல பரீட்சை நாடுகள் எவ்வாறு தங்களுடைய பலத்தை வெளிப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பது தெரிகின்றது. இது இப்படியான நேரத்தில் வெல்தர்மா அவர்களே, மல்டி அலைன்மெண்ட் டிப்ளோமசி, அதாவது பன்முக அரசுறவு என்பது என்ன? இதற்கும் அந்த சர்வதேச நாடுகளில் பலமுள்ள நாடுகளுக்கும் இடையில் என்ன உறவு இருக்கின்றது என்ற எங்களுடைய உறவுகளுக்கு கொஞ்சம் தெளிவு தாருங்கள். எனக்கு தெரியும், நாங்கள் இந்த அலைன்மெண்ட் என்றவுடன் எங்களுக்கு நினைவுக்கு நான் அலைன்மெண்ட் கண்ட்ரிஸ் என்று சொல்லி பனிஸ்தீரா நாடுகள் என்ற ஒரு பதம் ஒரு காலத்துல செய்திகள்ல, அதாவது இலங்கை செய்திகள்ல அதிகம் அடிபட்டது. இப்போ ஒரு 1991 முதல் இந்த பனிப்போர் நடந்த காலத்துல மேற்குலக நாடுகள் மற்றது கிழக்குலக நாடுகள் என்று சொல்லி 2 அணிகள், அல்லது முதலாளித்துவ நாடுகள், பொது உடைமை நாடுகள், அல்லது முதலாவது அகிலம் அல்லது 2வது அகிலம் என்று 2 இருந்தது. இப்ப இந்த 2 அணியிலும் யாரும் சேராமல் இருக்கின்ற நாடுகள் தங்களை அணி சேரா நாடுகள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் ஒரு அணிகளாக இருந்தார்கள். முன்பு அந்த பனிப்போர் முடிந்த பின்னர், சோவியத் ஒன்றியம் வீழ்ச்சி அடைந்த பின்னர் சீனா தற்போது எழுச்சி அடைந்த நிலையில் இருக்கின்றது. புட்டின் வந்து ரஷ்யாவை ஒரு மீளெழுச்சிக்கு கொண்டு வைத்திருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு விரிவாக்கத்தின் மூலம் ஒரு அரசியல் ரீதியில ஒரு வலிமையான பிராந்தியமாக இருக்கின்றது. அப்ப ஒரு பல்துருவ ஆதிக்கத்தை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது உள்ள நிலையில இப்ப முன்பு இருதுருவ ஆதிக்கம் இருந்தது. இந்த பல்துருவ ஆதிக்கத்துல மற்ற நாடுகள் எப்படி தங்களுடைய உறவுகளை வித்துக் கொள்ளும். இப்ப யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து இஸ்ரேலுடன் உறவை வைத்திருக்கின்றது, மற்ற பலஸ்தீனியர்களுடன் உறவை வைத்திருக்கின்றது. அப்படி இப்ப அணி சேராமல் இருக்கின்ற ஒரே ஒரு நாடு என்று சொல்லக்கூடிய நாடு என்று சொன்னால் வட வியட்நாம் மட்டும்தான். ஒட்டு சொல்லையும் கேட்காம இருக்குது. இப்ப இந்தியாவை பார்த்தோம் என்று சொன்னால் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில ஷங்காய் ஒத்துழைப்பு நாடுகள்ல அது ஒரு உறுப்பு நாடாக இருக்கிறது. அதுல முக்கியமான மற்ற உறுப்பு நாடுகள் பாகிஸ்தான், ரஷ்யா, சீனா. இப்ப அங்கு ஒரு அணியில சேர்ந்திருக்கின்றது. பிரிக்ஸ் அண்டு இன்னொரு அரசியல் பொருளாதார அணியிலும் அது சேர்ந்திருக்கின்றது. அதுல
தற்போது பல நாடுகள் புதிதாக இணைந்து கொண்டிருக்கின்றன. குவாட் என்ற இன்னொரு அமைப்பு, அது கடற்போக்குவரத்து சீராக நடக்க வேண்டும் என்ற கொள்கை கொண்ட ஒரு அமைப்பாக என்று தங்களை சொல்லிக் கொண்டார்கள். அது அப்படி ஒரு அமைப்பில் இருக்கின்றது. அத்துடன் அமெரிக்காவுடன் பாதுகாப்பு தொடர்பாக 2+2 என்ற ஒரு உரையாடலை தொடர்ச்சியாக செய்து கொண்டு 2 நாடுகளுக்கும் இடையில படத்துறை ரீதியில் எப்படி ஒத்துழைப்பது, மற்றது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு மிக நெருக்கமான உறவு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது இந்தியாவுக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில ஏதாவது ஒரு தீர்மானம் இந்தியாவுக்கு எதிராக வந்தால் அதை வீட்டோ செய்யக்கூடிய நாடாக ரஷ்யா இருக்கின்றபடியா ரஷ்ய சீன இந்திய நட்பு ஒரு உறுதியாகத்தான் இருக்கின்றது. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில பெருமளவு வர்த்தகங்கள் நடக்கின்றன. இந்தியா பெருமளவு இந்தியாவுடைய இறக்குமதி செய்கின்ற நாடுகள் பட்டியலில் 1ஆம் இடத்தில் சீனா தான் இருக்கின்றது. அது இன்னொரு குழப்பம். இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட நாடுகளுடன் பல்வேறு வகையான உறவுகளை வைத்திருப்பதைத்தான் மல்டி அலைன்மெண்ட் டிப்ளோமசி என்று சொல்வார்கள். பன்முகப்பட்ட அல்லது பல அணிகளை கொண்ட அரசுறவியல். இப்ப இலங்கை கூட நமக்கு தெரியும், இப்ப எல்லா நாடுகளையும் தங்களுக்கு வேண்டும் என்ற மாதிரி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒன்றுக்கொன்றுடன் போட்டி போட்டிருக்கின்ற 3 அரசுகளுடன் நல்ல உறவை பேணுவது மட்டுமல்ல, மற்றது அவர்கள் இலங்கை வந்து ஈரான், பாகிஸ்தான் போன்ற நாடுகளுடன் கூட தங்களுடைய உறவை தொடர்ச்சியாக பேணிக்கொண்டுதான் இருக்கும். இப்படி ஒரு அணியிலோ அல்லது ஒரு நாட்டுடனோ உறவுகளை விற்காமல் பல்வேறு நாடுகளுடன் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட பல்வேறு நாடுகளுடன் இந்த அரசுறவியல் உறவை, டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஸ், ட்ரேட் ரிலேஷன்ஸ், மற்ற உறவுகள், மற்ற ஒத்துழைப்பை வைத்திருப்பதைத்தான் மல்டி அலைன்மெண்ட் டிப்ளோமசி என்று சொல்வார்கள். அது தற்போது நாடுகளிடையே பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியினர் தற்போது அந்த தேர்தல் பரப்புரையில மோடிக்கு உலகமெங்கும் மதிப்பு இருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப எமக்கு தெரியும், இலங்கையில ஒரு கருத்து கணிப்படுத்தால் அது நடக்கக்கூடிய ஒன்றல்ல. மற்றது அதே போல மாலதீவில் அதை வெளிப்படையாக காட்டிவிட்டார்கள். இந்தியா மற்றது பாகிஸ்தானை பற்றி சொல்ல தேவையில்லை, சீனாவை பற்றி சொல்ல தேவையில்லை, பங்களாதேஷ், மியான்மர், இந்தியாவை சுற்றவர உள்ள நாடுகள்ல இந்தியா இல்லை வெறுப்பு இருக்கின்றது என்ற நிலையில இந்தியாவால உலகுக்கு தலைமை தாங்க முடியும், மோடியின் தலைமையும் உலக மக்கள் விரும்புகின்றார்கள் என்பதெல்லாம் ஒரு பம்மாத்து கதை தான். அப்ப இந்தியா வந்து தன்னுடைய வர்த்தக நலன்களுக்காக இந்த மல்டி அலைன்மெண்ட் டிப்ளோமசியை இந்தியா கடைபிடிக்கின்றது. இதே போல பல நாடுகள், இலங்கை போன்ற நாடுகள் தான் கடைபிடிக்கின்ற. பங்களாதேஷ் கூட இது இருக்கின்றது. பாகிஸ்தானை கூட ஒரு பக்கம் சீனாவோட உறவு, ஒரு பக்கம் அமெரிக்காவோட உறவு, இப்படி எல்லாம் இப்ப அதைத்தான் பல நாடுகளுடன் உறவை வைத்திருந்து தங்களுடைய நாட்டு நலன்களை முன்னெடுப்பதால் மல்டி அலைன்மெண்ட் டிப்ளோமசி. நிச்சயமாக இது சக்தி வாய்ந்த நாடுகள் தான் இவற்றை செய்வார்கள். ஆனால் ஸ்ரீலங்காவுக்கு அவர்களுக்கும் இதுக்கும் தொடர்பில்லை. அவர்கள் அங்கே ஒரு பகடைக்காய்களாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பது எல்லோரும் அறிந்த விடயமாக இருக்கின்றது. நன்றி. நாங்கள் நிகழ்ச்சி என்பதை கொண்டு போகிறோம். நிறைவாக அரபு நாடுகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போர், இதனால் பலவிதமான கருத்துக்கள் எல்லாம் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர், ஏன் அரபு நாடுகள் மௌனம் சாதிக்கிறார்கள், ஒரு காத்திரமான முடிவுகளை எடுக்க முடியாமல், ஒன்று சேர முடியாமல் இருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கின்ற உறவு நிலை, அந்த உறவு நிலையில் தொடர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு உறவு நிலை தான் தொடர்ந்து வண்ணமே இருக்கின்றது. ஆனால் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக சவுதி அரேபியா இஸ்ரேலோடு தன்னுடைய உறவை மீண்டும் ஆரம்பிக்க தொடங்கிய விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஈரான் வலிமையடையும் பின்னணியில் சவுதி அரேபியாவுக்கு இஸ்ரேலுக்கும் இடையில் ஏதாவது உறவு நெருக்கம் அடையும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? தற்போது இந்த சவுதி அரேபியாவையும் அதை சூழ உள்ள பின்னணிகளை பார்ப்போம் சொன்னால், அமெரிக்கா வந்து இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும் உறவை நெருக்கமாக்க வேண்டும், அதாவது இஸ்ரேலை ஒரு நாடாக சவுதி அரேபியா அங்கீகரிக்க வேண்டும். அது இதுவரை செய்யவில்லை. இரண்டு நாடுகளுக்கும் இடையில அந்த டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஸ், தூதுவரக
எங்களை திறந்து உறவு வைத்திருக்கணும் என்பதும் அமெரிக்கா தீவிரமாக இணைந்து செயல்பட்டு கொண்டு வருகின்றது. இப்போது உள்ள பின்னணிகளை பார்ப்போம். முதலாவது பின்னணி இஸ்ரேல் மீது ஈரான் செய்த தாக்குதல், அந்த தொலைதூர தாக்குதல். அந்த தாக்குதலால இஸ்ரேல் அச்சமடைந்ததிலும் பார்க்க இந்த அரபு நாடுகள், குறிப்பாக சவுதி அரேபியா, ஐக்கிய அமீரகம், பஹ்ரைன் போன்ற நாடுகள் அதிகம் கலக்கமடைந்துள்ளன. அது முதலாவது பின்னணி. இரண்டாவது பின்னணி, காசா நிலப்பரப்புல ரஃபா பகுதியில இன்று இஸ்ரேல் தன்னுடைய படை நடவடிக்கையை பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில், அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதி 2024 இஸ்ரேல் தன்னுடைய படை நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது. அது பெருமளவு மனித பேரவலத்தை கொண்டு வருகின்ற நிலையில அந்த அரபு நாடுகளுடைய பிராந்தியத்துக்கு அது ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்றது மூன்றாவது பின்னணி, சவுதிக்கு இஸ்ரேலுடன் இருப்பது போன்ற வான் பாதுகாப்பு முறைமைகள், அந்த அயர்ன் டோம், டேவிட் ஸ்லிக்ஸ் போன்ற முன்னணி வான் பாதுகாப்பு முறைமைகள் சவுதிக்கு அவசியம் தேவைப்படுகின்றது. அதுக்கு அது அமெரிக்காவை நாடி இருக்கின்றது. இஸ்ரேல்ல நடந்தது போல ஒரு தாக்குதல் நடந்தால் சவுதியிலோட எண்ணெய் கிணறுகள் எல்லாம் பற்றி எரிய தொடங்கிவிடும். மற்றது நான்காவது பின்னணியை பார்த்தோம் என்று சொன்னால், பிரித்தானியாவுடைய உள்ளூராட்சி தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியிலும் பார்க்க லிபரல் கட்சி ஏன் அதிகம் வெற்றி பெற்றது என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் தொழிற்கட்சி மீது சினம் கொண்டு லிபரல் கட்சிக்கு வாக்களித்து விட்டார்கள். இது அமெரிக்காவில் நடந்தால் என்ன நடக்கும்? இஸ்லாமியர்களை அமெரிக்காவுள்ள இஸ்லாமியர்களை சமாளிக்க வேண்டிய நிலையில அமெரிக்காவுடைய அதிபர், குடியரசுத் தலைவர் ஜோ பைடன் இருக்கின்றார். இப்ப இந்த நிலையில இவர்கள் ஒரு இந்த பாதுகாப்பு உடன்படிக்கை ஒன்றை அமெரிக்கா இஸ்ரேலுடன், அமெரிக்கா இஸ்ரேல் மற்றது இந்த வளைகுடா நாடுகள் என்றும் எல்லாம் சேர்ந்து அதாவது சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஒமான், கத்தார், குவைத் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாதுகாப்பு ஒத்துழைப்பு, ஒரு நேட்டோ போல ஒரு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் செய்ய அமெரிக்கா விரும்புகின்றது. ஆனால் இஸ்ரேல் தற்போது செய்து கொண்டிருக்கின்ற படை நடவடிக்கையால் அதை யாரும் விரும்பவில்லை. சவுதி அரேபியாவும் அதற்கு மறுத்துவிட்டது. இப்ப அமெரிக்காவுடைய முன்மொழிவு என்னன்னு சொன்னா, இஸ்ரேல் ஈரரசு தீர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் படையும் என்று. ஆனால் அதற்கு பதிலாக சவுதி அரேபியா இஸ்ரேலை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் அதுக்கு சவுதி அரேபியா மறுத்து விட்டபடியால் தற்போது அந்த பாதுகாப்பு உடன்படிக்கை அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில்தான் செய்யப்படுகின்றது. இதற்கான காரணம் ஈரான் மீதான அச்சத்தினால் தான் இது செய்யப்படுகின்றது என்று சொல்லலாம். மற்றது அமெரிக்கா படைக்கலங்களை விற்பனை செய்ய வேண்டும். இப்படி தேர்தல், அமெரிக்காவில் தேர்தல் நடக்கின்ற சமயத்துல அந்த ஆளுங்கட்சியினருக்கு அந்த படைக்கல உற்பத்தியாளர்களுடைய நன்கொடை தேவைப்படுகின்ற போது இப்படி ஏதாவது செல்வம் இந்த நாடுகளுடன் ஒரு படைக்கல உடன்படிக்கையை மற்றவர்களுக்கு படைக்கலங்களை விற்பனை செய்கின்ற, மேலும் இந்த வான் பாதுகாப்பு முறைமைகளை செய்கின்ற விற்பனை செய்வதற்கு இந்த சவுதி அரேபியாவை அவர்கள் தெரிந்தெடுக்கின்றார்கள் போலத்தான் தெரிகின்றது. மற்றும்படி அது உலக அமைதிக்கு எந்த ஒரு பங்களிப்பையும் செய்ய போவதில்லை. சுருக்கமாக இன்று இப்ப தரைவழி தாக்குதல், ரஃபா பகுதியில் இஸ்ரேல் தன்னுடைய தரைவழி தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றது. இதே நேரத்தில் ஜோ பைடன் அவர்கள் படமெடுக்கும் கருவிக்கு முன்னால் எத்தனையோ தடவைகள் கூறிவிட்டார் அந்த தாக்குதலை நடத்த வேண்டாம் என்று சொல்லி, அப்படி நடத்தினால் மனித அவலம் ஏற்படும் என்று கூறியிருக்கிறார். இவ்வளவும் சொன்ன பின்பும் கூட இது நடத்திருக்கின்றால் இது வெறுமனவே படப்பெட்டிக்கு முன்னால் சொல்லும் ஒரு கருத்தாக நீங்கள் பார்க்கிறீர்களா? உண்மையிலேயே அரசு தலைவர் ஜோ பைடன் இந்த தாக்குதலை நடத்த விரும்புகிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இதையேதான் முள்ளிவாய்க்கால் போதும் சொல்லிக் கொண்டு ஒரு பக்கத்தால சொல்லிக்கொண்டு மறுபக்கத்தால இன்னும் எல்லாம் செய்தார்கள். அதாவது அந்த காசா நிலப்பரப்பை உள்ள இனியொரு போராளி அமைப்பு இருக்கக்கூடாது என்பதில் அமெரிக்கா மிக உறுதியாக உள்ளுக்குள் இருக்கின்றது. அதை வெளியில் காட்டிக் கொள்வதில்லை. அதனால்தான் நிபந்தனையற்ற ஆதரவை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டே இருக்கின்றது. அது ஒரு அமெரிக்காவுக்கு நீண்டகால அடிப்படையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அமெரிக்காவுக்கும் தெரியும்.
அதற்காகத்தான் அதை ரகசியமாக செய்ய முயல்கின்றது. விளைவை எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் அதற்கேற்றவாறு தங்களுடைய காய்களை நகர்த்துகிறார்கள் என்று தெளிவாக தெரிகின்றது. உலகம் மாறிக்கொண்டு வருகின்ற நிலைமையில் இது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பதைத்தான் நாங்களும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்து உறவுகளுக்கு உலக நகர்வுகளை எடுத்து வந்தமைக்காக வேல்தர்மா அவர்களே அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கௌரி டூர்ஸ் மே ஆஃப்டர் விடுமுறையில் 25 தொடக்கம் 28 வரை 4 நாட்கள் லூட்ஸ் மாதா, டிஸ்னிலாண்ட், ஈஃபில் டவர் சென்று வர ஓர் அரிய சந்தர்ப்பம். உணவு, தங்குமிட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு 420 பவுண்ட்ஸ் மட்டுமே. தொடர்புகளுக்கு 0208308611 gauritours.com.